ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி வந்து சண்டே அதுவுமா லாங் ரன் போகிறது தான் எப்பயுமே வழக்கம். போன வாரம் ஒரு 21 கிலோமீட்டர் ஓடிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு 21 கிலோமீட்டர் லாங் ரன் எண்டூரன்ஸ்க்காக பண்ணுறது இது. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதில் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். நேற்று நைட்டு நான் படுத்த நேரம் வந்து 8:53, 9 மணிக்கு முன்னாடிலாம் படுத்துட்டேன். எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாகவே ஃபீல் பண்ணேன் நேற்று ஃபுல்லாகவே. ஜிம்லேயுமே நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஃபேர் அப்படின்னு காட்டுது. 6.75 மணி நேரம் தூங்கியிருக்கேன். மணி 4:02க்கு எந்திரிச்சிருக்கேன். ஸோ ஹச்ஆர்வி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹச்ஆர்வி கிட்டத்தட்ட 61 ms இருக்குது. ஏன்னா நார்மல் வந்து 67 to 89 இருக்கணும். ஆனால் இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கினேன் அப்படின்னா அந்த ஹச்ஆர்வி ஓரளவுக்கு முன்னாடி வரும். ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஓடுறதுக்கு. இது கொஞ்சம் கடியாக தான் இருக்கும் இந்த ரன்னு. ஸோ ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்றது தான் ஹச்ஆர்வி. இதை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளக்கே தூங்கிட்டேன். நம்ம ஒரு ரன் போகிறதுக்கு முக்கியமாக வந்து தூக்கம் சரியாக இருக்கணும். அந்த தூக்கத்துக்கு உண்டான டெம்பரேச்சர் வந்து நமக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த தூக்கம் வந்து நம்ம புஷ் பண்ண தேவையில்லை. தூங்கணும் அப்படின்னா அதுவாகவே உடல் கரெக்டாக காலையில் கிரவுண்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ரன்னிங் பண்ணியிருக்கோம், நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கோம், சாயந்தரம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப நைட்டு அதுவாகவே கரெக்டான ஃபுட் எடுத்துருந்தப்போ நைட்டு நல்லா தூக்கம் வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா இந்த இதில் வந்து அப்படியே உள்ளக்க வந்து வெளியில் தான் எப்பயும் படுப்பேன். நான் வெளியில் வந்து கட்டில் எடுத்து போட்டு படுத்துருவேன். கொஞ்சம் சாரல் மழையும் பனியும் இருக்கிறதுனால உள்ளக்க படுத்தா உள்ளக்க ரொம்ப ஹீட்டும் ஸ்வெட்டிங்கும் ஓவராக இருக்குது. போயிட்டு பல் விளக்கிட்டு கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றி கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஹைட்ரேஷன் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தடவை ஒரு 21 சேஃபாக முடிப்போம். ஆஸ் யூஷுவல் இது வாஷ் பேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றது சொல்கிறேன். இது நான்ஸ்டிக்கி ஆயில் தலையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கலர் ஆகலாமேன்னு இந்த பான்ஸு, இது வந்து என் தங்கச்சிட்டு இருந்து வாங்கினேன். இது கேட்டு அப்புறம் இது நிவியான்றது மென்ஸ் போடுறது தான். இது பான்ஸ் உமன்ஸ் போடுறது போல். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஃபேஸ் வாஷ் என்ன, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேஸ்லின்னு, அப்புறம் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பல் விளக்கிட்டு வரேன். மாண்டகில்சி வேறு போடலை. சரி, கிச்சனில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள்லாம் வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜு வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜை கொண்டு வந்துட்டேன் நான். பழைய ஃப்ரிட்ஜ் இது, அதனால் இது பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கும். முக்கியமான ஒன்று எடுக்கணுமே. இது தண்ணி கொண்டு போகிறதுக்கு, சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு, இது ரெண்டுலையும் தண்ணி பிடிச்சிக்கிடுவோம். இப்போ இடபிள்யூ இதில் கலக்கி இதை குடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு பசிக்குது, ஓரளவுக்கு பசி தாங்கும். வேறு என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி.
ஓட்ட விழுந்துருச்சு, வேஸ்ட்டாக போச்சு. கொஞ்சமாக போட்டால் போதும், இன்றைக்கி ரொம்பலாம் வேணாம், ஸ்லோவாக தான் ஓட போகிறேன். ட்ரெஸ்ஸு 42 கேம் ஸ்டோரில் இருக்கிறது தான் போட போகிறேன், ஆரஞ்சு கலரு. இதுவுமே கொஞ்சம் ஒழுகுது. சாக்ஸ் இன்றைக்கி துவைச்சிடணும், 4 நாளாக துவைக்கலை. ஏற்கனவே துவைச்சதே இங்கே கீழே விழுந்துருதா, மண் ஆயிடுது. வீட்டுக்கு இதுக்கும் பாதி பொருள் வீட்டில் இருக்குது, பாதி பொருள் இங்கே இருக்கா, அப்படியே போயிட்டு வர்றது, பொருளை வச்சு மேனேஜ் பண்ணுறதே மண்டை காஞ்சிருது. ஷூ வந்து EOSL யூஸ் பண்ணுறேன், அடிடாஸ் EOSL. பாஸ்டன் 13 போன தடவை போட்டு போயிருந்தேன். அது ஸ்பீடுக்கு கரெக்டாக இருக்கும், ஸ்லோவாக ஓடுறதுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் கூட புஷ் பண்ணி கொடுக்கல, கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு காலில். பிளான்டர் ஃபிசிடிஸ்லாம் பெயின். சரி, இன்ஸ்டா 360 கேமரா ஓடும்போது எடுக்கிறதுக்கு மைக் வச்சுருக்கேன், ஃபோன் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 20 ரூபா கையில் இருக்குது என்ன, அப்புறம் ஒரு வாட்ரு பேக்கெட் இருக்குது. ஸோ இவ்வளோதான், கம்பவுண்டா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து மானாமதுரை வரையும் போயிட்டு அதுலேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும், போயிட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். மானாமதுரையில் பஸ் ஏறி திருப்பி கண்டனின்ற இடத்துக்கு ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கிடுவோம். அவ்வளோதான் பிளான் இன்றைக்கி. இந்த வீடு நம்ம ஃப்ரெண்டோட வீடு தான், அதனால் பிரச்சனை இல்லை, இங்கே வண்டி நிற்கும். இங்கே வந்து மானாமதுரைக்கு போயிட்டு அங்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகணும், திருப்பி 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரணும். அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறி இங்கே வந்து இந்த ஸ்டாப் கண்டனின்ற ஸ்டாப்பில் இறங்கிட்டோம்னா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரூம் போயிடலாம். இது என்ன ஒரு 800 மீட்டர் தான், ரொம்ப ஓடிட்டு வந்துருப்போம், நடக்க முடியாது. அதனால் அப்படியே வண்டியை போட்டு போயிடுறது. கடையில் வாங்கினாலும் வாங்கிட்டு போயிடலாம். என்னென்ன ஃபோன் வச்சுருக்கேன். மூணாவது கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ இப்போ வரையும் ஹார்ட் ரேட் வந்து 140க்கு கீழே, அதாவது 135லேருந்து
138க்குள்ளே தான் இருக்குது. கேடன்ஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பேஸ் வந்து 6 மெயின்டைன் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு 5:45 ஸ்டார்ட் பண்ணதுனால வெயில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் ஹார்ட் ரேட் ஸ்டேபிளாக இருக்குது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே 21 முடிச்சிடலாம். பார்ப்போம். 6 பேஸில், அதாவது 6 பேஸில் பறக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. போன தடவை மாதிரி கிடையாது. போன தடவை 6:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சல. இன்றைக்கி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மேகமூட்டமாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. மானாமதுரை உள்ள நுழைகிறேன். இந்த மானாமதுரையை பொறுத்த வரையும் என் வாழ்க்கையில் 2 விஷயம் இந்த சைடு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நான் ஒரு கம்மியான முதலீட்டில் ஒரு பவர் டூல்ஸ் கடை, சர்வீஸு, சேல்ஸ் இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணேன். அது என்னோடய குடும்பத்தோட ஒரு தவறுனால அது என்னோடய கையை விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பிரேக்கர் மிஷின் இருக்குல்ல, டெமாலிஷன் மிஷினு, அதை வச்சு உடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மாமா அதை பார்த்த தொழில். அப்போ அது ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அதுக்கு பழகப்பட்ட ஆள் இல்லை. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு உதவி பண்ணுறதாகவும், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 500-1000 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு உடைக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ட்ராமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சிரமம்னா, கட்டடம் உடைச்சிடலாம், செங்கலை உடைச்சிடலாம், என்ன காங்கிரீட்டு அது கூட வந்து ஏதோ எசக்கு பார்த்து உடைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பாறை முழுக்க சில ஏரியாலலாம் பாறையாக இருக்கும். வீடு வானந்தோன்றதுக்கு பாறையை உடைக்கணும். ரொம்ப நரகமாக இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த இடம் தான் அது. கரெக்டாக லெஃப்ட் சைடு போனோம்னா நிறையா வாட்டி போயிருக்கேன். அது ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டயத்துலலாம். நன்றிங்க. தேங்க்ஸ். நன்றி. எப்படியோ விட்டுருக்கேன் பாருங்க. ஸோ மானாமதுரையில் இருக்க வைகை ஆற்று பாலம் அது. ஆப்போசிட் லேனில் போகிறேன். ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் தான் போகிறீங்க. 18 கிலோமீட்ரு. திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் போனால் மானாமதுரை ரீச் ஆயிடுவேன். ஓடு. தம்பி, சிவகங்கை பஸ் இங்கே ஏறலாமா இல்லை உள்ளே போய் ஏறணுமா? உள்ள இதுக்குள்ளே போய்
எத்தனை எடுத்துக்காங்க கிடைக்காட்டும் உள்ளங்கயா கண்டனி சிவங்க கண்டனி போவானே இந்த மாதிரி மானாமதுரை உள்ளே இருந்தோம்னா அடிக்கடி பஸ்ஸு கிடைக்கும் உடனே. இன்றைக்கி என்னன்னு தெரியல, கொஞ்சம் அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. நான் வாட்சை வேறு வாஷ் பண்ண மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா காட்டுது. ஃப்ரீ எல்லாம் பழகியாச்சு. ரவுண்டு மட்டும் ரெடியாகி ஓட ஆரம்பித்து மக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஊருக்கு கீழக்கண்டின்ற பேர் மாதிரி சிங்கம் வில்லேஜ், மராத்தன் வில்லேஜ்னே வந்துடும். பேரையே மாற்றணும் முதல்ல. ரெண்டு மணி நேரம் 4 நிமிஷம் ஆச்சு. 3 to 4 அதை இது பாஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது இன்றைக்கி. நல்ல ஒரு மூடியான கிளைமேட்டு சொல்லப்போனால். அதனால ரொம்ப அருமையான ஒரு ரன்னாகவும் ரொம்ப சஃபர் இல்லாமல் இது பாருங்க ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கேன். போன தடவை மாதிரி கிடையாது. கரெக்டான மைலேஜ் அப்படின்ற கொஞ்சம் ரெக்கவரி நல்லா இருந்து. நேற்றுக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் தூங்குனது. இது எல்லாமே இதில் இருக்க ப்ளஸ்ஸு. சரி, ஓகே. இப்போ வண்டியை வந்து அந்த காயில் வந்து வேறு வண்டியில் இருக்கிறத எடுத்து போட்டு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. நான் வண்டி வாங்குகிற ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு இவி பைக்கு 2 லட்சம் ஏத்தர் வாங்கணும் அப்படின்னா 1,80,000 ரூபா இல்லை 1,50,000 ரூபாய்க்கு ஐக்யூபு எப்படி பார்த்தாலும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. 1,30,000 அப்படின்னு இஎம்ஐயில் போட்டு அதை கட்டி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு. அதே தான் நானும் யோசித்தேன். வாங்கணும்னு ஆசை தான், இப்போதைக்கு அதுக்குண்டான நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியதுதான். அது விட்டுருவோம். ஆஸ்திரேலியா போகணும், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு இப்போ ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், அங்கே போய் தங்குறது, நமக்கு அதுக்குண்டான செலவு மேக்ஸிமம் அங்கே எவ்வளோ நாள் முடியுதோ அங்கே இருக்க முடியுதுன்றது அளவுக்கு பார்ப்போம். ஏன்னா ஒரு தடவை போகிறோம், போய் இப்போ 10 நாளில் வந்தேன், ஒரு வாரத்தில் வந்தேன்னு இல்லாமல் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பார்த்து பேசிட்டு வர்ற மாதிரி இது பண்ணுவோம். நல்ல வேலைகளை, நல்ல ரன்னிங்கு, ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். எடுத்து வச்சுருவோம். அஜித் குமாரே கேம்பாக பண்ணி அடி வாங்கியிருக்காரு. நம்ம என்ன சப்ப செய்வோம், கழுத தைரியமாக இறங்கி செய்வோம். போயிட்டு கறி வாங்கணும். இன்றைக்கி கொஞ்ச நாளாக டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறைஞ்ச மாதிரியே தெரியுது. அதனால் ஈரலை வாங்கி நல்லா ஒரு 1/2 கிலோ ஈரலை, 1/2 கிலோ கறியை வாங்கி, ஆட்டுக்கறியை வாங்கி வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு நாளில் நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும். நாளைக்கு ஒரு ஜிம்முக்கு போய்ட்டு ஒரு வெயிட்லாம் அடித்தோம்னா பழைய பவர் திருப்பி வந்துடும். பார்ப்போம். 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழம் இருக்குது, வண்டியில் இருக்குது. ஓட்ஸ் கொஞ்சோண்டு வச்சு முட்டையை அவிச்சு சாப்பிட்டுட்டு. பணக்காரியாக இருக்கா. குளிச்சுட்டேன். ரூம் ரொம்ப கண்ட்ராவியாக கிடக்குது. எனக்கே பார்க்க அசிங்கமாக இருக்குது. இப்போ உடனே தண்ணி துவைக்கிது, குடிச்சுக்கிறேன்.
சமையல் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஓட்ஸு, முட்டை, இது ரெண்டும் தான். இதை வச்சு ஏதாச்சும் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். எப்படி அந்த சமையல்லாம் ஆர்வமாக பண்ணுறீங்க? இதெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்குது இதை பார்க்கும்போது. இது சுத்தமாக வேற இல்லை. கோழி முட்டை ஃபுல்லாக ஆயா இருக்குது. சரி போடுவோம், கழுதை உரித்து தானே திங்க போகிறோம். சுடு தண்ணியில் பாக்டீரியாலாம் வெந்துடும். எல்லாம் குட்டி குட்டி முட்டையாக கொடுத்துட்டான் கடைக்காரன். எத்தனை போட்டிருக்கேன்? 6 முட்டை போட்டிருக்கேன். 7 பெரிய முட்டையாக எடுத்து போடுவோமா? எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இதில் இப்படி கொஞ்சோண்டு உப்பு 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 போட்டால் என்னமோ ஆகும். இப்போ ஓட்ஸுக்கு தண்ணியை ஊற்று 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 ஊற்று. 2 க்ரீன் சில்லி. வேறு என்ன போடணும்? புதினா, ஹேண்ட்ஃபுல் பேபி ஸ்பினாச்சா. சால்ட்டுக்கு சால்ட் டு டேஸ்ட், உப்பு மட்டும் தான் இருக்குது. வாட்டர் ஆஸ் ரெக்வயர்ட், கீ ஆர் ஆலிவ் ஆயில். அது என்னது? 1/2 கப் கரம் ஃப்ளோர், பீசனா? எதுவுமே இல்லை, போங்கடா. போதுமா? போதும்னு நினைக்கிறேன். ராக் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட். நம்ம சாப்பிட்றது நம்ம சமையல். ஐயோ போதும், ரொம்ப அடி பிடிக்குது. அமர்த்தியாச்சு. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, சாப்பிட முடியல. உப்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் அதாவது சாப்பிட்ருவேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வாழைப்பழத்தில் பொறுத்த வரையும் 2 டேஸ்ட் இருக்குது. இப்போ நாட்டு பழத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பச்சை பழமாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் பழம்னு சொல்லுவாங்கள்ல, மோரிஸ் பழம், அந்த மாதிரி பழம்லாம் வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும், சாப்பிட முடியும். 2-3 பழம் கூட தொடர்ந்து சாப்பிட முடியும். இதெல்லாம் இந்த நாட்டு பழமாக இருக்கட்டும், மித்த பழம்லாம் வந்து திகட்டிடும் சீக்கிரமாகவே. அதனால் இந்த மாதிரி ஓட்ஸுக்கு வந்து உள்ள ஆப்பிள், மாதுளை பழத்தூள், ஏதாச்சும் பூசணி விதை, கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் போட்டுட்டு, இந்த வெங்காயம்லாம் நறுக்க முடியாத நேரத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி வாழைப்பழம், இந்த மாதிரி திகட்டாத பழம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றலாம். கரண்டி பெருசாக இருக்குது, வாயெல்லாம் விட்டோம், கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, அதிகமாக தான் இருக்கும். முட்டை ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கு, போதும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ வாழ்க்கையில் பண்ணணும்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனிமையெல்லாம் நம்மளாம் எடுத்துக்கிறலாம் முடியாது. ஒரு தாளுக்கு அமையலைன்னா அதுவாக தள்ளிடும் வாழ்க்கையே. நான் அப்படி வந்து தனியாக வாழ போகிறேன், ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன், என்ன நினச்சாலும் முடியாது. வாழ்க்கையில் நம்மளை ஒரு கட்டத்துக்கு அடித்து மிதித்து உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு ஒரு பக்கத்து ஒதுக்கிறோம். அப்போ தான் அந்த தனிமையை நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த தனிமைக்குள்ளே நம்மளை தள்ளும். அதனால் ரீல்ஸை பார்க்குறத வச்செல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து ஒருத்தர் ஜிம்முக்கு ரெடி ஆகிறாரு, காலையில் சாப்பிட்றாரு, போகிறாரு, வர்றாரு, அதெல்லாம் எத்தனை நாள்? ஒரு ஃபேன்சியாக ஒரு 2 மாதம், இல்லை 1 மாதம், ஒரு 3 மாதம், அது வரையும் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் அந்த லைஃப் ஃபுல்லாக அந்த வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னா பெருசாக வாங்கினா தான் அந்த மாதிரி மனநிலைக்கு போக முடியும். அதனால் இது வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது வாழ்க்கை என்னை இப்படி உருவாக்கிடுச்சு. கடைசி வரையும் இப்படி தான்.
பாருங்க, உரிச்சா முட்டை இப்படி கொதறி போய் இப்படி வரும்போது தான் டென்ஷன் ஆகிறது நமக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு உண்டான 21 கிலோமீட்டர் முடிஞ்சு வந்து ஒரு 7 முட்டையை என்னத்தையோ பண்ணி சாப்பிட்டுட்டு ஓட்ஸு வாழைப்பழம் இதெல்லாம் இருந்தது சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். இந்த ரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருந்தது. பேஸும் வந்து 6 பேஸ் ஆவரேஜில் வச்சு ஹார்ட் ரேட்டும் 150 பிலோ ஆவரேஜில் ஓடி இருக்கு. ஒரு நல்ல ரன்னாகவே இருந்திருக்கு. எண்டூரன்ஸ் போடுவோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறது, அதாவது ஓடியே போகிறது, ராம்நாடு, விருதுநகர், திண்டுக்கல் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. இந்த இது வந்து ஒரு முதல் படியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீக் ஒரு 30 கிலோமீட்டர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். சரியா? கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் முடிஞ்ச அளவுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பை.